குட் மார்னிங் ஆல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் 11 இங்கிலீஷோட ஃபர்ஸ்ட் போயம் ஒன்ஸ் அப்பான் அ டைம் அப்படிங்கிற அந்த போயம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் டெவலப் யோர் ஸ்டடி அப்படிங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் கூட அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நாம் ஃபர்ஸ்ட் போயம் பார்க்கலாம். போயம் 1 யூனிட் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் போயம் 1 ஒன்ஸ் அப்பான் அ டைம். இதை எழுதியது யார் அப்படின்னா கேப்ரியல் ஒகேரா அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. ஒன்ஸ் அப்பான் அ டைம் நம்ம ஏதாச்சும் ஒரு கதை சொல்லணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் அப்பான் அ டைம் தேர் வாஸ் அ கிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது ஒரு காலத்தில் எப்படி என்ன இருந்தது அப்படிங்கிற அந்த விஷயத்தை பற்றி தான் உங்களுக்கு இந்த போயமில் சொல்ல வராங்க. இந்த போயமில் சொல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த காலத்தில் மனுஷங்க எப்படி இருந்தாங்க, அதே இந்த காலத்தில் எப்படி இருக்கிறாங்க, அதை உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக சொல்கிறாங்க. சரி, வாங்க போயம்குள்ளே பார்க்கலாம். Children acquire important life skills and values by observing and imitating grown-ups like parents or teachers. Can it be the other way around? Now, you are going to listen to the poem Once Upon a Time, where a parent wants to learn something from the son. Let's find out how. அதாவது பசங்கள்லாம் எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய அண்ணாவை பார்த்தோ, அவங்களுடைய அக்காவை பார்த்தோ, அவங்களுடைய அப்பா அம்மாவை பார்த்தோ, இல்லை அவங்களோட டீச்சர்ஸை பார்த்தோ அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே அவங்களே அப்படியே இமிட்டேட் பண்ணுவாங்க. சரியா? அப்போது அப்படி இருக்கிற அந்த மாதிரியான ஒரு இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒன்ஸ் அப்பான் அ டைம் அப்படிங்கிற இந்த போயம் வந்துட்டு என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பேரண்ட் வந்துட்டு அவங்க சன் கிட்ட இருந்து, நம்ம ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், பசங்க தான் பெற்றவங்க கிட்டேருந்து கற்றுக்குவாங்க. ஆனால் இந்த இடத்துல பெற்றவங்க பசங்க கிட்டேருந்து கற்றுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கற்றுக்குவாங்க, எப்படி கற்றுக்குவாங்கன்றதை பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, வாங்க நம்ம போயம்குள்ளே போகலாம். Once upon a time, son, they used to laugh with their hearts and laugh with their eyes. But now, they only laugh with their teeth while their eyes block cold eyes. Search behind my shadow. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, once upon a time, son, ஒரு காலத்தில் they used to laugh with their hearts and laugh with their eyes. அவங்க சிரிக்கும் போது அவங்களுடைய புன்னகை வந்துட்டு எப்படி இருக்கும்னா, அவங்களுடைய மனசளவில் அவங்களுடைய மனதார அவங்க சிரிப்பாங்க. அண்ட் அந்த சிரிப்பு வந்துட்டு அவங்களுடைய கண்ணில் அந்த சந்தோஷம் வந்துட்டு தெரியும். ஆனால் இப்போ அவங்க எப்படி சிரிக்கிறாங்க, பட் நவ் தே ஒன்லி லாஃப் வித் தேர் டீத். இப்போ அவங்க வெறும் அவங்களுடைய பற்களால் மட்டும்தான் அவங்க சிரிக்கிறாங்க. வைல் தேர் ஐஸ் பிளாக் கோல்ட் ஐஸ் அப்படின்னா உங்களுக்கு என்ன லாஃப் வித் தேர் டீத் அப்படின்னா என்ன அர்த்தம், டு ஃபேக் அ லாஃப், அதாவது பொய்யா சிரிக்கிறது, ஏதோ சிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. நம்ம சிரிச்சோன்னா அது ஒரு எமோஷன் இருக்கும். பட் இந்த உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, லாஃப் வித்தவுட் அசோசியேட்டட் எமோஷன்ஸ், எமோஷனே இல்லாத மாதிரி ஒரு சிரிப்பு இருக்குது. ஐஸ் பிளாக் கோல்டு ஐஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போது பனிக்கட்டிலாம், இப்போது ஐஸ் அப்படிங்கிறது ஒரு பனிக்கட்டி மாதிரி, அது வந்துட்டு உறைஞ்சி போனால் எப்படி இருக்கும், அதுக்கிட்ட எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது, அப்படியே எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட ஐஸில் வந்துட்டு நம்மளை சிரித்தோன்னா அந்த எக்ஸ்பிரஷன் தெரியணும். ஆனால் இந்த காலத்தில் அது தெரியறதில்லை. ஐஸ் லேக்கிங் அ ஃபீலிங் ஆஃப் வார்ம்த் ஆர் என்டியரிங் எக்ஸ்பிரஷன், ஒரு சந்தோஷமான ஒரு புத்துணர்ச்சியான அந்த ஒரு சிரிப்பு நம்மளுடைய கண்களில் தெரியறதில்லை. Search behind my shadow. People are hypocritical and they don't mean what they say. அவங்க ஏதோ பேசணும்னு பேசுவாங்களே தவிர அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது நமக்கும் புரியாது, அவங்களுக்கும் புரியாது. அந்த மாதிரி தான் அவங்களுடைய அந்த பேச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காலத்தில். There was a time indeed they used to shake hands with their hearts. But that's gone, son. Now they shake hands without hearts, while their left hands search my empty pockets. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அப்போது ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்தில் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு கை குலுக்குவாங்க. இப்போ நம்ம ஷேக் ஹேண்ட் பண்ணுறோம் இல்லையா, எப்படி பண்ணுறோம், அவங்களுடைய இதயத்திலேருந்து பண்ணுவாங்க. ஆனால் இப்போது அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ அது எப்படி இருக்குது, அவங்க வித்தவுட் ஹார்ட்ஸ், அவங்களோட இதயத்தில் இல்லாமல் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கை கொடுக்கும்போது இன்னொரு கை என்ன பண்ணுது அப்படின்னா என்னுடைய எம்டி பாக்கெட்ஸை சர்ச் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் தட் எவாலுவேட்டிங் தி நரேட்டர்ஸ் வர்த் அண்ட் பார் ஆர் கால்குலேட்டிங் ஹவு ஹி குட் பி எக்ஸ்ப்ளாய்டட். அதாவது அந்த காலத்தில் வந்துட்டு ரொம்ப மனசார கை குலுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கை நம்ம கை குலுக்குவாங்க, இன்னொரு கை வந்துட்டு அவன் எவ்வளோ பணம் காசு வச்சுருக்கான், இல்லை அவங்ககிட்ட நம்ம எப்படி சுரண்டலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் இந்த காலத்தில் நடக்குது அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. Feel at home, come again, they say, and when I come again and feel at home once, twice, there will be no thrice, for then
ஐ ஃபைண்ட் டோர்ஸ் ஷட் ஆன் மீ. என்ன சொல்ல வராங்கன்னா, வாங்க வீட்டுக்கு வாங்க, திரும்பவும் வாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த காலத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ திரும்ப திரும்ப வாங்கன்னு அந்த காலத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, நம்ம ஒரு தடவை ஒருத்தவங்களுக்கு வீட்டுக்கு போகலாம், இல்லை 2 தடவை போகலாம். ஆனால் இதே 3ஆவது தடவை நம்ம அதே வீட்டுக்கு போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட இந்த கதவுகள் வந்துட்டு நம்ம மேலே சாத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாச்சும் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது நல்லா பேசுவாங்க, நல்லா விருந்து இந்த மாதிரி நல்லா கொடுப்பாங்க, செகண்ட் டைமும் பண்ணுவாங்க. ஆனால் 3ஆவது தடவை போகும்போது அவங்க நம்மளை துரத்தி அனுப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 4th stanza. So, I have learned many things, son. I have learned to wear many faces like dresses. Home face, office face, street face, host face, cocktail face with all their conforming smiles like a fixed portrait smile. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நான் நிறைய விஷயம், ஸோ ஐ ஹவ் லேர்ன் மெனி திங்ஸ், நான் நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டேன் இவ்வளோ வருஷமாக. நான் வந்துட்டு ஐ ஹவ் லேர்ன்ட் டு வியர் மெனி ஃபேஸஸ் லைக் ட்ரெஸ்ஸஸ். நான் எப்படி ஒரு நாளைக்கு ஒரு துணியை போட்டுக்கிறனோ அதே மாதிரி நான் ஒரு நாளைக்கு ஒரு முகத்தை அணிஞ்சிக்கிறேன். இப்போ வீட்டில் இருந்தேன்னா அதுக்கேற்ற மாதிரி, ஆஃபீஸில் இருந்தேன்னா அதுக்கேற்ற மாதிரி அப்படின்னு ஒரு இடத்துல நான் எனக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய ஃபேஸஸை நான் மாற்றிக்கிட்டே இருக்கேன். ஹோம் ஃபேஸ், ஆஃபீஸ் ஃபேஸ், ஸ்ட்ரீட் ஃபேஸ், ஹோஸ் ஃபேஸ், நான் என்னுடைய ஃபேஸஸ் ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிக்கிட்டே வரேன். காக்டைல் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. காக்டைல் ஃபேஸ் அப்படிங்கிறதுனா ஃபேஸ் ஷோயிங் மிக்ஸ்ட் எமோஷன்ஸ். அதாவது வந்துட்டு காக்டைல் ஃபேஸ் என்ன நடந்தாலும் அவன் ஒரே மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எந்த விஷயம் நடந்தாலும் நம்மளுடைய அந்த ரியாக்ஷன் வந்துட்டு ஒரு மிக்ஸ்ட் எமோஷனாக தான் இருக்கும். வித் ஆல் தேர் கன்ஃபார்மிங் ஸ்மைல்ஸ் லைக் அ ஃபிக்ஸ்ட் போர்ட்ரேட் ஸ்மைல். போர்ட்ரேட் ஸ்மைல் அப்படிங்கிறது என்னென்னா, போர்ட்ரேட்டுங்கிறது நத்திங் பட் பிக்சர். இப்போ ஒரு பிக்சர், இப்போ நம்மள ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம், நம்ம என்ன பண்ணுவோம், லைட்டாக ஸ்மைல் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம அந்த படத்துக்காக சும்மா சிரிப்போம் இல்லையா. பட் நம்ம ரியல் லைஃப்லேயே இந்த காலத்தில் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதான் உனக்கு கொடுத்துருக்காங்க. வியரிங் அ ஸ்டாண்டர்ட் டிசைட்ஃபுல் ஆர்டிஃபிஷியல் ஸ்மைல் ஆன் ஆல் ஒகேஷன்ஸ். எல்லா இடத்துலையும் எல்லா தருணங்கள்லையும் நான் என்ன பண்ணுறேன், ஒரு பொய்யான ஒரு சிரிப்பு, ஒரு பொய்யான ஒரு முகத்தோடு தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஐ ஹவ் லேர்ன் டு laugh with only my teeth and shake hands without my heart. I have also learned to say goodbye when I mean good riddance, to say glad to meet you without being glad, and to say it has been nice talking to you after being bored. ஸோ இதில் உனக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நான் இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். டு laugh with only my teeth, நான் வெறும் பற்களால் மட்டும்தான் சிரிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக்கிட்டேன். அண்ட் ஷேக் ஹேண்ட்ஸ் வித்தவுட் மை ஹார்ட், நான் கை கொடுக்கும் போது மனதார கொடுக்கல, ஏதோ கொடுக்கணும்னு கொடுக்குறேன். நான் வந்து குட் பை அப்படின்னு சொல்ல நினச்சிருக்கேன். when I mean good riddance. good riddance அப்படிங்கிறதுனா எக்ஸ்பிரஷன் ஆஃப் ரிலீஃப் அட் பீங் ஃப்ரீ ஆஃப் an unwanted person. இப்போது நம்ம ஒருத்தவங்க நம்மக்கிட்ட நல்லா பேசிட்டு சிரிக்கிறாங்க, பட் நமக்கு அவங்கள பிடிக்கவே இல்லை, இருந்தாலும் குட் பைனா போயிட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் எனக்கு அவங்கள பிடிக்கவே இல்லை, அவங்களோட பேசவே பிடிக்கல, ஆனாலும் ஓகே அப்படின்னு நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வெளியில் காட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டு சே glad to meet you without being glad. உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நான் சொல்கிறேன், ஆனால் எனக்கு அவங்கள பார்க்கும்போது சந்தோஷமாகவே இல்லை. இட் இஸ் பி நைஸ் டாக்கிங் டு யூ ஆஃப்டர் பீயிங் போர்ட். உங்கள்கிட்ட பேச எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறேன், ஆனால் அவங்க பேசுகிறது எனக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்தது. அப்படி இருந்தும் நான் என்ன பண்ணல, என்னுடைய உண்மையானதை சொல்லாமல் ஒரு போலியான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு வரேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் பிலீவ் மீ சன், I want to be what I used to be when I was like you. I want to unlearn all these muting things. Most of all, I want to relearn how to laugh, for my laugh in the mirror shows only my teeth like a snake's bare fangs. Fangs அப்படிங்கிறது teeth of a venomous snake used to inject poison. venom அப்படின்னாலே பாய்சன் தான். ஒரு விஷப்பாம்போடைய பற்கள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த காலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் உனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை நம்பு, நான் வந்துட்டு உன்ன மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறேன், நான் ஆசைப்படுறேன். நிறைய விஷயங்களை ஐ வாண்ட் டு அன்லர்ன் ஆல் தீஸ் மியூட்டிங் திங்ஸ். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் திரும்பவும் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஐ வாண்ட் இது எல்லாத்தையும் நான் மறந்துட்டு இப்போ இந்த மாதிரி இவ்வளோ நாள் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம், ஃபர்ஸ்ட் ஆன்சால வந்துட்டு நம்ம சிரிக்கிறது எப்படி இருந்தது, நம்ம பற்களால் இப்போ சிரிக்கிறோம், ஆனால் அந்த காலத்தில் மனசால் சிரித்தாங்க. அண்ட் இந்த காலத்தில் வந்துட்டு கை குலுக்கும் போது மனதார கொடுக்கல, ஆனால் அந்த காலத்தில் மனதார குலுக்குனாங்க. வீட்டுக்கு போகும்போது நிறைய தடவை நம்மளை இன்வைட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, ஆனால் இப்போ 3ஆவது தடவை அந்த வீட்டுக்குள்ளே போனால் நம்ம மேலே கதவை சாத்திடுறாங்க. அப்போ நம்ம எல்லாத்துலையும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எமோஷன்ஸாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ எல்லாத்துக்கும் ஒரே எமோஷனாக நம்ம காட்டுறோம்.
அண்ட் ஒருத்தவங்ககிட்ட பேச பிடிக்கல, நைஸ் டாக்கிங் யூ, அவங்க வேணான்னு நினைக்கிறோம் ஆனால் குட் பைன்னு சொல்கிறது, அவங்க மீட் பண்ணவே பிடிக்கல நான் கிளாட் டு மீட் யூ அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நான் எல்லாத்தையும் நான் மறந்துட்டு திரும்பவும் உன்னை மாதிரி நான் குழந்தையாக மாறி உன்னை மாதிரி சிரிக்க கற்றுக்கணும். இந்த மாதிரி விஷமாக இல்லாமல் மற்றவங்கள மாதிரி ஒரு பாம்பு பல்லோட விஷம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் மனுஷங்களோட பற்கள் அதுக்கும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நான் எல்லாத்தையும் நான் மறக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஷோ மீ சன் ஹவு டு லாஃப், ஷோ மீ ஹவு ஐ யூஸ் டு லாஃப் அண்ட் ஸ்மைல் ஒன்ஸ் அப்பான் அ டைம் when I was like you. நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்ல, எனக்கு திரும்ப சொல்லு, நான் எப்படி சிரிக்கணும், எனக்கு சொல்லி காட்டு, நான் எப்படி சிரிக்கணும், நான் என்னுடைய புன்னகை எப்படி இருக்கணும், ஒரு காலத்தில் நான் உன்ன மாதிரி எப்படி இருந்தனோ அப்படின்னு தன்னுடைய பழைய ஞாபகங்கள் அந்த காலத்தில் நடந்த விஷயத்தை போயிட்டு ரொம்பவே அழகாக கேப்ரியல் ஒகாரா சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், 11th ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு மெமரி போயமே கிடையாது. ஸோ நீங்கள் தமிழில் மட்டும்தான் மெமரி போயம், இங்கிலீஷில் கிடையாது. ஸோ அந்த காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம், ஆனால் இந்த காலத்தில் எல்லாமே மாறி போயிடுச்சு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக கேப்ரியல் ஒகாரா சொல்கிறாரு. ஸோ இப்போ அவரை பற்றி பார்த்துடலாம். கேப்ரியல் ஒகாரா எப்போ பிறந்தாரா 1921 அண்ட் அவர் ஒரு நிகேரியன் போயட் அண்ட் ஹி இஸ் ஆல்சோ a novelist. His verse has been translated into several languages. அவர் எழுதின நிறைய விஷயங்கள் நிறைய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. His poem The Call of the River Nun won the best award for literature at the Nigerian Festival of Arts in 1953. 1953 ஆண்டில் அவர் எழுதின நிகேரியன் ஃபெஸ்டிவல் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்துட்டு ஒரு பெஸ்ட் அவார்ட் த கால் ஆஃப் த ரிவர் நன் அப்படிங்கிற அந்த புக், அந்த ஒரு லிட்ரேச்சருக்கு அவர் ஒரு பெஸ்ட் அவார்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. Some of his poems were published in the influential periodical Black Orpheus and by 1960 he established himself as an accomplished writer. 1960 ஆண்டில் அவரை ஒரு எழுத்தாளராக அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் அறிமுகம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. He was honored with the Commonwealth Poetry Award, அதாவது காமன்வெல்த் பொயட்ரி அவார்டும் அவருக்கு கிடைக்குது. O'Gara's typical poem transitions from everyday reality to moments of delight and moves back to reality, making a complete circle. அதாவது அவருடைய போயம் எப்படி இருக்குன்னா அந்த காலத்தில் எப்படி இருக்கும், இந்த காலத்தில் எப்படி இருக்கும், இதுதான் விஷயம், இதுதான் டிஃப்ரென்ஸ்னு ஒரு கிறிஸ்டல் கிளியராக நமக்கு சொல்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் அவருடைய போயம் எப்படியுமே அப்படி தான் இருக்கும். ஆனால் அதை கண் கூட பார்த்துட்டோம் இல்லையா இந்த போயமில், அப்போ எப்படி இருந்தாங்க இப்போ எப்படி இருக்காங்க, ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு ஒரு அழகாக ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. O'Gara infused African thought, folklore and imagery into both his verse and prose. அவருடைய ப்ரோஸாக இருக்கட்டும், வேறு எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அவருடைய தாட்டு, அவருடைய அந்த இமேஜினேஷன் எல்லாத்தையும் நமக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. His first novel The Voice, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அவரோட ஃபர்ஸ்ட் நாவல் என்ன கேட்டால் The Voice அப்படின்னு எழுதணும். இது உங்களுக்கு TNPSC எக்ஸாமில் கூட உங்களுக்கு கண்டிப்பாக கேட்கலாம். His later works include a collection of poems, The Fisherman's Invocation எப்போ எழுதினார் அப்படின்னா 1978. அண்ட் அவர் 2 புக் பசங்களுக்காக எழுதியிருக்காரு, கிட்ஸ்க்காக. ஒன்று வந்து லிட்டில் ஸ்கேக் அண்ட் லிட்டில் ஃப்ராக், அதாவது குட்டி பாம்பு அண்ட் குட்டி தவளை. இன்னொன்று வந்துட்டு அண்ட் அட்வென்ச்சர் டு ஜூஜு ஐலாண்ட் அப்படிங்கிற வந்து ஒரு இதை அவர் என்ன பண்ணியிருக்காரு, எழுதியிருக்காரு. ஓகே, இதோட உங்களுக்கு இந்த போயம் முடியுது. ஸோ இந்த போயமில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த பதிவு எப்படி இருந்தது எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரத்தில் நான் அதுக்கான வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் மறக்காமல் டெவலப் யுவர் ஸ்டடி அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ஒரு தட்டுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.